ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 3வது கேள்வியை தேடுவதற்காக போகும் வழியில பலவிதமான பிரச்சனை வருகிறது. நேற்று கூட நாம் பார்த்தோம். அந்த மோகினி பெண், பாதுஷா, அவர்கள் 2 பேரும் செய்த தவறுகளை பார்த்து, "உன்னை நான் கொல்லப் போகிறேன்" என்று சொல்லும்பொழுது, அந்த மகள் சொல்கின்றார், "நீங்கள் விசாரணை செய்த பிறகு நான் குற்றவாளி என்று நீங்கள் கருதினால், எனக்கு அளிக்கும் எந்தவித தண்டனையும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன்" அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கொண்டாள் தன்னுடைய மகள். அவளுடைய தேன்மொழியை கேட்ட பாதுஷா மனமிரங்கி அவளை கொல்லாமல் விட்டான். அப்படி என்று நாம் நேத்து பார்த்தோம். அதே சமயம் அங்கு வந்த வயது முதிர்ந்த அந்த தோழி ஒருத்தி பாதுஷாவை நோக்கி, "பாதுஷா பெருமானே, தங்கள் மகளுக்கோ தக்க பருவம் வந்துவிட்டது. அவளுக்கு ஏற்ற ஒரு அழகான மணாளனாக பார்த்து அவளுக்கு மணமுடித்து வைக்க வேண்டிய பொறுப்பு தங்களை சேர்ந்தது. இதோ இருக்கும் இந்த ஆணழகன் சர்வ லட்சணங்களும் பொருந்தியவனாக இருப்பதோடு, அடக்கமும் சரி, ஒடுக்கமும் சரி, எல்லாம் வல்ல உடையவனாக காணப்படுகிறான் இந்த வாலிபன். இவனையே தன் நாயகனாக தங்கள் மகள் தேர்ந்தெடுத்திருக்கின்றாள். இவர்களுக்கு நிகாக் செய்து வைப்பதில் தவறு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அப்படி இல்லாமல் இவர்கள் இருவரையும் சாகடிப்பதால் நிராபராதிகளை தண்டித்தோம் என்ற அவல சொல் உலகம் அழியும் வரை தங்களை விட்டு போகாது. பிறகு உங்களிடம் அப்படின்ற அந்த தோழி சொல்லிவிட்டார். தோழி சொன்ன மொழிகளை கேட்ட பாதுஷா கொஞ்ச நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார். பிறகு தன்னுடைய மகளை பார்த்து, "மகளே, தோழி கூறுவது உண்மைதானா?" என்று கேட்டார். தலை குனிந்தபடி பயந்து போயிருந்த அந்த பெண்ணரசி மெல்ல தன்னுடைய தலையை நிமிர்த்தினாள். கடலை ஒத்த அவளது கண்ணினுடைய கடையினால் பாதுஷாவை நோக்கி, "தந்தையே, இது நாள் வரை அந்நிய புருஷனை கண்டதே கிடையாது. முதல் முறையாக கண்ட இந்த ஆடவனையே நான் மணந்து கொள்ள விரும்புகிறேன்" என்று தயங்கபடி அந்த பெண்ணரசி சொன்னாள் தன்னுடைய தகப்பனாரிடம். பாதுஷாவுக்கு சற்று கோபம் தணிந்தது. தன் மகளையும் என்னையும் நோக்கியபடி, "மகளே, உன் விருப்பப்படியே செய். ஆனால் நான் கேட்கும் 3 கேள்விகளுக்கு சரியான விடைகளை சொல்லக்கூடிய திறமைசாலியை தான் நீ மணந்து கொள்ள வேண்டும்" என்று அந்த பாதுஷா நிபந்தனை விதித்து விட்டார். அப்ப விற்றென்று கிளம்பி விட்டார் அந்த இடத்திலிருந்து. நானும் என் கண்மணியும் ஒருவரையொருவர் பார்த்து திருதரவென விழித்துக் கொண்டிருந்தோம். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் என்னை அழைத்து செல்ல சில ஆட்கள் வந்தார்கள். பாதுஷா தன் சகாக்கள் புடைசூழ தங்க ஆசனத்திலே அமர்ந்திருந்தான். நான் சென்று அவன் முன்னால் நின்றதும் 3 நிபந்தனைகளை சொல்லி, "இவைகளுக்கெல்லாம் தக்க விடைகளை கண்டு வந்து சொன்னால்தான் என் மகளை நீ அடையலாம்" என கூறினான். இதன் பிறகு நான் ஒரு கணமும் அங்கு நிற்கவில்லை. ஓடோடி நான் வந்து விட்டேன். அவர் சொன்ன அந்த புதிர்களுக்கு எந்த காலத்தில் நான் விடை கண்டுபிடிப்பது? முடியாது என்பதை முற்றும் உணர்ந்தேன். இங்கிருந்து என் சொந்த நாட்டுக்கு செல்லவும் என் மனம் இடம் தரவில்லை. எனக்கு பசியோ காத அடைத்தது இருந்தது. தாகமோ தாங்க முடியவில்லை. உயிர் ஒட்டியிருக்கும் இந்த உடல் எத்தனை நாளுக்குத்தான் வெயிலிலும் சரி, மழையிலும் சரி, காட்டிலும் அல்லல் பட வேண்டுமோ? 2 வருடங்கள் இப்படியே கழித்து விட்டேன். இன்னும் எத்தனை நாட்களோ? அப்படி என்று தனக்குள்ளே கேள்வி கேட்டேன்.
இதுபோல அந்த வாலிபன் தன் கதைகளை கூறி முடித்தான். அந்த விருந்தாந்தத்தை கேட்ட ஆத்தியும், பாதுஷா 3 நிபந்தனைகளை விதித்தாரே, அவை என்னென்ன என்பதை சொல்ல மறுத்துவிட்டாயே என்று கேட்டார் அந்த வாலிபனிடம். சொல்லி பலன் இருக்காது என்று தான் சொல்லாமல் விட்டுவிட்டேன். சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கட்டாயப்படுத்துவதனால் இப்போது நான் சொல்கிறேன் என சொல்லிவிட்டு அந்த 3 கேள்விகளையும் அதாவது 3 நிபந்தனைகளையும் சொன்னான் அந்த வாலிபன் ஆத்திமிடம். முதல் கேள்வி என்ன? பரிரு பரிரு என்ற மிருக ஜாதியினுடன் ஜோடி ஒன்று கொண்டு வர வேண்டும். என்னது முதல் கேள்வி? பரிரு என்ற மிருக ஜாதியினுடன் ஜோடி ஒன்று கொண்டு வர வேண்டும். 2வது கேள்வி, செந்நாகத்தின் வாயிலுள்ள முகாரா அதாவது முத்து வைத்து கொண்டு வர வேண்டும். 3வது, பெரிய இரும்பு வாணலை அடுப்பில் வைத்து அதில் நெய்யை ஊற்றி நன்றாக கொதிக்கும் பொழுது அதில் இறங்கி குளித்து விட்டு வர வேண்டும். இது போல 3 கேள்விகளை அந்த பாதுஷா கேட்ட கேள்வி இப்போது அந்த வாலிபன் ஆத்திமிடம் சொல்லிவிட்டார். இந்த 3 நிபந்தனைகளை கேட்டு தெரிந்து கொண்ட ஆத்திம் அந்த சிப்பாய் வாலிபனுக்கு ஆறுதலளித்து, நண்பா கவலையை விடு. உனக்காக இந்த 3 நிபந்தனைகளை நானே செய்து முடித்து முயற்சிக்கின்றேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மாசந்தரன் என்ற பாலைவனத்தை நோக்கி பயணமானார் ஆத்திம். ஏனென்றால் அந்த பாலைவனத்தில் தான் முன்பு நரி தம்பதிகள் அதாவது பரிரு என்ற மிருகத்தின் மூளையை கொண்டு வந்து தம் காயத்திற்கு தடவின என்பது ஞாபகம் வந்தது. ஏற்கனவே இந்த கதை நாம் சொல்லியிருக்கின்றோம். பரிரு என்ற மிருகம். ஆகவே அந்த பாலைவனத்தை நோக்கி விரைந்தார் ஆத்திம். சில நாட்களுக்கு பின் ஒரு நாள் அந்த அழகிய நகரம் ஒன்றை அடைந்தார் ஆத்திம். அந்நகரத்தின் கோட்டையை சுற்றிலும் உள்ள அகழியில் உயர்ந்த சிலர் விறகுகளையும் சருகுகளையும் குவித்து எரித்துக் கொண்டிருந்ததை கண்டார் ஆத்திம். அங்கு அதிசயித்து அங்கு உள்ளவர்களை பார்த்து அதன் காரணத்தை கேட்டார். அழகா இருக்குது பாருங்க. இரவு நேரத்தில் அர்த்தராத்திரி வேளையில் பயங்கரமிக்க ஒரு பெரிய மிருகம் நகரில் புகுந்து அட்டகாசம் செய்து கண்ணில் பட்டோரையெல்லாம் அடித்துக் கொண்டு தின்று செல்லுவதாகவும், அதற்காக இந்த கோட்டையை சுற்றிலும் விறகிட்டு தீ மூட்டுவதாகவும், அப்படி தீ மூட்டுவதால் அந்த பயங்கர மிருகம் நகரத்திற்குள் நுழைவதில்லை என்றும் விளக்கம் சொன்னார்கள். அதை கேட்டது ஆத்திம் மிகவும் வருந்தினார். அந்த மிருகத்தை நகருக்குள் வரவிடாமல் தடுத்தால்தான் ஜனங்களுடைய பீதியை அதாவது போக்க முடியும் என்று நினைத்தார். எனவே அந்த பணியும் தாமே மேற்கொண்டால் என்ன என்று எண்ணி அதன்படியே தீர்மானம் செய்தார். பிறகு அந்த ஊர்வாசிகளை தன் அருகில் அழைத்து அந்த மிருகத்தின் அடையாளங்களை விவரிக்குமாறு கேட்டார். நீளமும் பருமனும் மிக்க அந்த மிருகத்தின் அங்க அடையாளங்களை விளக்கமாக சொல்ல கேட்ட ஆத்திம் அந்த கோட்டை வாயிலுக்கு சற்று தள்ளி அந்த மிருகம் வரும் பாதையில் ஒரு பெரிய குழியை வெட்டி அதில் விறகு சுள்ளிகளையும் நிரப்பும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி அவர்கள் அந்த குழியை வெட்டி அதில் விறகுகளையும் பிறகு சருகு எல்லாவற்றையும் போட்டு நிரப்பினார்கள். அன்றிரவு ஆத்திம் வில்லும் கையுமாக சென்று அந்த குழியில இறங்கி விறகுகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். இரவு வந்தது. நள்ளிரவு நெருங்கியது. குறித்த நேரத்தில் ஒரு பயங்கர ஓசை கேட்டது. அந்த நகரமே ஆட்டம் கொடுப்பது போன்ற அவ்வளவு பெரிய கர்ஜனை அது. ஆம், அந்த பயங்கர மிருகத்தின் உருமல் தான் அது. அது ஆத்திமை நோக்கி வந்து கொண்டிருந்தது அந்த மிருகம். அப்பப்பா, என்ன பயங்கரமான உருவம் படைத்திருந்தது. அந்த காட்டு மிருகம் அந்த ஊர்வாசிகள் வர்ணித்த அடையாளங்கள் அவ்வளவும் அதனிடம் கண்டார் ஆத்திம். 7 தலைகளும் 8 கால்களும் கொண்டிருந்தது அந்த மிருகம்.
அந்த 7 தலைகள் 6 சிங்கத்தினுடைய தலைகளாகவும் 1 யானை தலைகளாக இருந்தன. அந்த 6 சிங்க தலைகளுக்கு நடுவே மத்தியில் யானை தலை இருந்தது. அந்த யானை தலைக்கு மட்டும் 3 பெரிய கண்கள் இருந்தன. இந்த விசித்திர மிருகம் பயங்கர சப்தத்துடன் ஓடி வருவதை தூரத்திலிருந்தே பார்த்துவிட்ட ஆத்தீம் தன்னுடைய கையில் பிடித்திருந்த வில்லில் அம்பை பூட்டி தயாராக இருந்தார். யானை தலையின் நடுவில் உள்ள கண்ணை போக்கிவிட்டால் அதன் சக்தியே அற்று போய்விடும் என்று அந்த ஊர் மக்கள் சொல்லியிருந்ததை நினைவில் வைத்துக் கொண்டு அந்த மிருகம் தம்மை எப்போது நெருங்கப் போகிறது என்று சமயம் பார்த்திருந்தார். பார்ப்போம். நாளைக்கு ஆத்தீம் அந்த மிருகத்தை என்ன செய்தார்? அந்த மிருகம் ஆத்தீம் பக்கத்தில் வந்து என்ன செய்தது அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்தீம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 3வது கேள்வியை தேடுவதற்கு